அன்பு மக்களே வணக்கம். தம்பி ரியல் எஸ்டேட் நம் நிலம் நம் வீடு யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 கிலோமீட்டர் தூரத்தில் சத்தியிலிருந்து வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் போகிறோம்லங்க, அந்த பைபாஸ்லேருந்து ஒரு 500 அடி தூரம் தாங்க வரும். 500 அடி தூரத்தில் இங்கே வந்து ஒரு பெரிய சைட்டு போட்டுக்கிறாங்க. அந்த சைட்டு பார்த்திங்கன்னாங்க இந்த 2 சென்ட் 3 சென்ட் அந்த மாதிரி இல்லை. இப்போ எப்படின்னா இந்த தடம் வந்து 30 அடி தடம். இந்த தடத்துக்கு அப்ரூவ்டு வாங்கி தடம் வந்து சென்டரில் போட்டு 2 பக்கம் வந்து சைட்டு பிரித்து போட்டுக்கிறாங்க. அதாவது பிரித்து போட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து மினிமம் வந்து 21 சென்ட்டுங்க. 21 சென்ட்டுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் அரை ஏக்கரா கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா சைட் வந்து மேற்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. 2 பக்கமே வந்து இந்த டிச்சு வசதியெல்லாம் கட்டி விட்டுக்கிறாங்க. வீதி லைட்லாம் போட்டு விட்டுக்கிறாங்க. ஏரியா தண்ணி ஏரியா தான், போர் போட்டால் தண்ணி ஆகக்கூடிய ஏரியா தான். நம்ம ஈரோடு டு சத்தியமங்கலம் பைபாஸ்லேருந்து 500 அடி உள்ள. சத்தியமங்கலத்துலேருந்து மொத்தமாக பார்த்தா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இது வந்து பள்ளம் இப்படி பிரித்து விட்டுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பள்ளத்து தண்ணி போகிற மாதிரி. இதெல்லாம் டிச்சு இப்படி வந்து டிச்சும் கட்டி விட்டுக்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் குடியிருப்பு வீடுகள். இந்த சைடுக்குள்ளேயும் எல்லாம் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வீடியோ ஆரம்பத்துலேயே பார்த்துட்டு ஊரடி தான். இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஊர் முழுசுமே தண்ணி டேங்கு ஸ்பெசிலிட்டி எல்லாமே பண்ணிக்கிறாங்க. இங்கே முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னாங்க இந்த ஸ்கூலு, கல்யாண மண்டபம், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்கூலு, கல்யாண மண்டபமெல்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த காடு தாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு நீள அகலம் நல்லா இருக்குது. இப்போ வந்து அகலம் பார்த்திங்கன்னாங்க இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 60 அடி வருங்க அகலம். நீளம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்குது. நம்ம வந்து நம்ம சௌகரியத்துக்கு இப்போது அகலம் வந்து 60 அடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குத்து மதிப்பாக. நீளம் வந்து நீங்கள் எவ்வளவு 21 சென்ட்டுக்கு மேலே 21 சென்ட்டு தான் வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். 25 வேணாலும் எடுத்துக்கலாம், 30 வேணாலும் எடுத்துக்கலாம், 40 வேணாலும் எடுத்துக்கலாம், 50 வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி அந்த செவ்வறு தெரியுது பாருங்க, அது வரைக்கும் இந்த இடத்துல எப்படி வேணாலும் எவ்வளோ வேணாலும் நம்ம பிரித்து வாங்கிக்கலாம். நம்ம ஒரு விஸ்தானமாக ஒரு பெரிய ஒரு பங்களா டைப்பில் வீடு கட்டுறேங்க, எனக்கு ஒரு 25 சென்ட் வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து நம்ம ஒரு 60 அடி அகலத்தில் நீளம் எவ்வளோ வேணாலும் நம்மளுக்கு எத்தனை நம்ம தேவைக்கு வந்து எவ்வளோ அடி வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம அளந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட ஒரு சைட்டு போட்டுருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது. பைபாஸுக்குமே இந்த சைட் இருக்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா 500 அடி தூரம் தான். அந்த 500 அடி தூரத்துக்குமே இந்த மாதிரி 30 அடி தடங்க. 2 பக்கமே வந்து இந்த 30 அடி தடத்துக்கு 2 பக்கமே இந்த டிச்சு வசதி இப்படி பண்ணி விட்டுக்கிறாங்க. இந்த சைட்டு சுற்றியுமே முழுசும் பார்த்திங்கன்னாங்க எல்லாம் விவசாய தோட்டம் தான். நல்ல ஒரு விவசாய தோட்டம், நல்ல ஒரு இயற்கை சூழல். அந்த மாதிரி நல்ல தண்ணி ஏரியா தாங்க. இந்த ஏரியாவில் இங்கே வந்து போர் போட்டாலும் நல்லா சுத்தமான குடிநீராக வந்து கிடைக்கும். ஒரு இந்த பேட்டரி கழிவுகளோ அந்த மாதிரி தொழில் வளாகமெல்லாம் எதுவும் இல்லை. நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குது. நிலத்தடி நீரும் நல்லா இருக்குது. ஒரு சில ஏரியாலெலாம் பார்த்தா நிலத்தடி நீர் நல்லா இருக்காது, உப்பு சப்பு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை, இங்கெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய விஐபிகள்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து பெருசாக வந்து வீடு கட்டிக்கிறாங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாண மண்டபம், இப்படி வந்து சிறப்பாக எல்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பான ஒரு வீடு கட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை சென்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். விலை வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சென்ட் வந்து 3.25 லட்சம் சொல்கிறாங்க. அது என்ன 3.25 லட்சம், 3.5 லட்சம், 4 லட்சம் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் என்ன 3.25 லட்சம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டாங்க. எங்கள்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான் சொல்கிறாங்க. அதில்றது நீங்கள் எவ்வளோ குறையும்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் நேரில் வாங்க, பிடிச்சா இங்கே வாங்குகிற ஐடியா இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க, நேரில் வாங்க பார்க்கலாம். அப்புறம் மறுபடியும் சைடுக்கார்ட்ட போய் நேரடியாக நாம் பேசிக்கலாம். இதுதான் நிலவரங்க, இப்படி தான் இருக்குது பாருங்கள். பக்கத்தில் இந்த காம்பவுண்ட் செவரு போட்டுருக்கிறது வந்து ஒரு 1/2 ஏக்கரா வாங்கி அவர் அந்த 1/2 ஏக்கராவுக்குள்ளே வீடு கட்டுறாரு.
சுற்றி வர வந்து காம்பவுண்ட் செவரு போட்டு ஒரு 1/2 ஏக்கரால் வீடு கட்டுறாரு. அந்த மாதிரி நீங்களும் ஆசைப்பட்றீங்களா? வாங்க, பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நம்ம பைபாஸ்லேருந்து 500 அடி தூரம் தான். மேற்கொண்டு நம்ம நிலம் இந்த இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்க வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி, தலைப்புலையும் சரி ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன். இப்போ வாயில் ஒரு வாட்டி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. 95 85 37 67 67. இது என்னோடய ஃபோன் நம்பருங்க. தேவைப்படுற பட்சத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மற்றபடிக்கு உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் சொந்த பந்தம் யாருக்காவது சைட்டு வீடு ஏதாவது தேவைப்பட்டால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இதாங்க, ஒருத்தர் வந்து 1/2 ஏக்கரா வாங்கி ஃபுல்லாக காம்பவுண்ட் செவர் போட்டார், உள்ளே வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு. இது அந்த ஸ்கூலுங்க, இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு சொன்னானுங்கள்ல, அந்த ஸ்கூலு முன்னாடி வந்து கல்யாண மண்டபங்க. அதுக்கு வந்து நேரடியாக போக முடியாதல்ல, காம்பவுண்ட் சேவர் வச்சுக்கிறாங்க, நம்ம சுற்றி தான் போகணும். ஏரியா வந்து முழுசாக இப்படி இருக்குதுங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் வீடியோ லென்த் ஆகுது. ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே அதெல்லாம் பார்க்குற மாதிரியே நம்மளுடைய படப்பிடிப்பு அந்த மாதிரி பாருங்க. இதெல்லாம் வந்து இன்னும் காலியாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு அந்த பக்கம் மாட்டுச்சோளம், பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு இப்படி சிறப்பாக இருக்குது. அவர் வாஸ்துப்படி குபேர மூலையில் வீடு கட்டிக்கிறாரு. நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க. ஏரியா வந்து இப்படித்தான் இருக்குதுங்க. ஸ்கூலெல்லாம் பாருங்கள், நல்லா சிறப்பாக இருக்குதுங்க ஏரியாவை. ஓகேங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. இடம் தேவைப்படுற வச்சுல உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.